தமிழக வெற்றி கழகம் ஒரு வழியா பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டாங்கப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள். ஆனா இங்கதான் ட்விஸ்ட். யார பொறுப்பாளர்களா நியமிச்சாங்க? பொறுப்பு இருக்கிறவங்க தான் பொறுப்பாளர்களா? என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்திரலாமா? நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்துல ஒரு வழியா இறுதியில பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. நியமிச்சது யார் தெரியுமா? புஷி ஆனந்த் அவர்கள் தான். ஒரே கொண்டாட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்துல. ஆனா யாருக்கு தான் இந்த கொண்டாட்டம்? தாவேக்கு தொண்டர்களுக்கு, புஷி ஆனந்த் அவர்களுக்கு, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு, ஏன் குறிப்பா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான். ஆனா உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் கிடையாது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் இந்த கொண்டாட்டம். அது ஏன்னு கடைசியில தெரியும். அறிவிச்சது மொத்தம் எத்தனை? முதல்ல தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்கள் எத்தனை? மொத்தம் 38. ஒரு கட்சியுடைய மாவட்டங்கிறது அவங்களுக்கு தகுந்தாற் போல பிரிச்சுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 144 மாவட்டங்களா போட்டு இப்போ 234 மாவட்டங்களா மாற்ற போறாங்க. விஜய் அவர்கள் ஒரு 120 பொறுப்புகள் கொடுக்கலாம் அவர் கட்சி தகுதிக்கு. 2 சட்டமன்றங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு கணக்கு பார்த்தா கூட 120 பேருக்கு எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம். ஆனா கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? 19 பேருக்கு. இந்த 19 பேர் யாருங்கிறது தான் இப்ப சிக்கலே. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கறத பற்றி பார்க்கலாமா? ஊடகங்களுக்கு ஒரு செய்தி வருது, விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு செய்தி நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ரமோஷன் வேலைகளை செய்ய தொடங்கிடுறாங்க. விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரு, அவர் பனையூர் வந்துட்டாரு, வந்ததுக்கு அப்புறம் சும்மா விட்டாங்களா? புஷி ஆனந்த வெளியே நிக்க வச்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க. புஷி ஆனந்த வெளியில இருக்க சொல்லிட்டு விஜய் அவர்கள் அனைவரையும் தனித்தனியா சந்திக்கிறாராம் என்ற செய்தியை நேற்று சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கு பின்னால இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா உள்ள விசாரிக்கும் போதுதான் என்ன செய்தி உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் மீறியும் புஷி ஆனந்த் அவர்களை மீறியும் விஜய சந்திக்கவே முடியல அப்படின்னு யூடியூப்ல உட்காந்துட்டு ஒரு நண்பர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டை கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை கசிய விடுறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை பெரிய ஆபத்தை கட்சிக்கு கொடுக்குது. தயவு செஞ்சு இதை நம்ம கருத்துமிக்க சிந்தனையோட எடுத்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு விஜய் தரப்புல பொறுப்பாளர்களுக்கு சொல்லப்பட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. புஷி ஆனந்த் வெளியில நிற்கிறது மாதிரியும் அதன் பிறகு ஒவ்வொருவரும் தனித்தனியா உள்ள போவது போலையும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்காங்க. கட்சியில முதல்ல என்ன பிரச்சனை? கட்சிக்குள்ள நடக்கிறது எதுவுமே தலைமை கிட்ட போகல, தலைமைக்கு கொண்டு போறது கிடையாது, தலைவர் சுற்றி என்ன நடக்குதுன்னு தலைவருக்கே தெரியலைங்கிறது தான். இந்த உண்மையதான் விசாரிக்கிறதுக்காக நிர்வாகிகளை அழைக்கிறதா இந்த செய்தி வந்திருக்கு. இதுக்காக யார் அழைச்சிருக்காங்க? மாவட்ட பொறுப்பாளர்கள். மாவட்ட பொறுப்பாளர்கள் கிட்ட என்ன கேட்க போறாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனைன்னு. யார் மேல இருக்கிற குற்றச்சாட்டுனா புஷி ஆனந்த் மேல இருக்க குற்றச்சாட்டு. ஆனா கேட்க போறது பொறுப்பாளர்கள் கிட்ட. இந்த பொறுப்பாளர்களை நியமிச்சது யார் தெரியுமா? புஷி ஆனந்த் அவர்கள் தான். புஷி ஆனந்த் நியமித்த பொறுப்பாளர்கள் கிட்டயே போயிட்டு புஷி ஆனந்த் நல்லவர் இல்லையா, அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதான்னு கேட்டா பொறுப்பாளர்கள் எந்த விதத்துல உண்மையை சொல்லுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இதை பார்த்துட்டு இருக்க நாங்க என்ன முட்டாள்களா? இது யாரை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படுற நாடகம். தமிழக வெற்றி கழக தலைவர் எப்படி புஷி ஆனந்த் பற்றி வரும் செய்திகள்ல புஷி ஆனந்த் கிட்டயே போய் சொல்வாரோ, அதே மாதிரி புஷி ஆனந்த் நியமிச்ச மாவட்ட பொறுப்பாளர்கள் கிட்டயே புஷி ஆனந்த் என்னென்ன குறைய சொல்லி இருக்காங்க, மாவட்ட பொறுப்பாளர்கள் புஷி ஆனந்த பற்றி என்னென்ன குறைகளை சொல்லியிருக்காங்கன்னு புஷி ஆனந்த் கிட்டயே போய் சொல்லியிருக்காரு. ஆனா மீடியாக்களுக்கு எப்படி செய்தி வந்திருக்குன்னா, புஷி ஆனந்த வெளியில நிறுத்தி வச்சுட்டு தலைவர் விஜய் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட தனியா சென்று பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறுதியில மாவட்ட பொறுப்பாளர்கள் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கறத தலைவர் விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் கிட்டயே சொல்லிட்டாராமா. இதுக்கிடையில ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இடையில உட்கார்ந்து அவரும் 1 மணி நேரம் வகுப்பு எடுப்பேன்னு இருந்திருக்காரு. இதுல இருந்து எந்த மாதிரியான பிம்பம் வெளியில காட்டப்பட்டு இருக்குன்னா, புஷி ஆனந்த் இல்லாமலேயே நேரடியா நம்மளே தலைவர்கிட்ட குற்றச்சாட்டு இருந்தா சொல்லலாங்கிற பிம்பத்தை எழுப்பியிருக்காங்க. ஆனா நேரடியா தலைவர்கிட்ட இப்படி புகார்களை சொல்லலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, இது ஜோடிக்கப்பட்ட நாடகம். யாரு இதை நம்பி பிரச்சனையில சிக்கிக்காதீங்க. அதாவது தமிழக வெற்றி கழக பொருளாளர்
புஷி ஆனந்த் பற்றிய புகார்களை சொல்லலான்னு எண்ணிராதீங்க. இருக்கிற பதவியை நீங்க தக்க வச்சுக்க வேணும்னா இந்த எண்ணத்தை அடியோடு விட்டுடணும். விஜய் அவர்களுடைய தொலைபேசியவே புஷி ஆனந்த் அவர்கள் தான் எடுத்து பேசுறாரு. இதனால தயவு செஞ்சு எதையும் நம்பி பொறுப்புகளையும் விட்டுடாதீங்கன்னு யாரோ சொல்றாங்க. அதன் பிறகு நியமிக்கப்பட்ட 19 பதவிகள் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பதவிகள்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில 19 பேருக்கு மாவட்ட பொறுப்பாளர்களா பதவி நியமிக்கப்படுது. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தகுதி வாரியா எடுப்பாங்க. இப்படி எல்லா மாவட்டத்திலையும் ஒருவரை பொறுப்பாளரா போடுறோம் அப்படின்னா மாவட்டத்துல இருக்கக்கூடிய வாக்குகளை கவருவதற்கு, மாவட்ட திட்டங்களுடைய கட்சியை செயல்படுத்துவதற்கு தகுதி இருக்க நபர்களான்னு பார்க்கணும். இன்னும் வெளிப்படையா பேசணும்னா, பொறுப்பாளர்களா நியமிக்கப்படுற நபர் என்ன ஜாதியை சேர்ந்தவர், பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவரா, அப்போ இவரை நியமிச்சா இவர் ஊர்ல இருக்க மற்ற சாதியினர் இவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா, எல்லா சமூகத்தையும் இணக்கமா பாவிச்சு அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைத்து தேர்தலின் போது வேளையில ஈடுபடுவார்கள் என்ற அடிப்படையில தான் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்படுறாரு. இதுதான் நியதி கூட. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பொருள் விற்பவர் பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டு அவர்கிட்ட சொல்லப்படுற கருத்து என்னன்னா, இனிமேல் தலைவர் வீட்டுல உங்க பொருள் தான் பயன்படுத்தப்படும். இது உண்மையான தெரியல, ஆனா செய்தியா வரும்போது சில விஷயங்கள் இப்படிதான் நடைபெறுதான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, பொறுப்பாளரா விக்னேஷ் என்ற நபரை கோயம்புத்தூருக்கு நியமிக்கிறாங்க. அந்த நபரிடம் பத்திரிகையாளர்கள் பேசும் பொழுது அந்த நபர் சொல்றாரு, டிகிரி சர்டிபிகேட் வாங்கறத விட நான் இப்போ வாங்கியிருக்க இந்த பொறுப்பாளர் சான்றிதழை தான் பெருமையா நினைக்கிறேன்னு. இதை நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிட்டாலும், அரசியல் தளத்துல எந்தவித அனுபவமும் அல்லாத தங்களுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் புஷி ஆனந்த் முடிவெடுத்து அந்த நபர்களை பொறுப்பாளர்களா நியமிச்சா உங்க கட்சி 2026ல கப்பு முக்கியம் பிகுலன்லாம் இல்லாம நாம் தமிழர் கட்சியை விட கீழ் நோக்கி சென்றடும்னு கருத்து கணிப்பு சொல்லுது. ஜான் ஆரோக்கியசாமி நேற்றே பல பத்திரிகையாளர்களுக்கு தகவல் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 19 பொறுப்பாளர்களோட பெயர்களை வெளியில சொல்லாதீங்கன்னு தலைமையே வருத்தப்படுற அளவுக்கு பொறுப்பாளர்கள் செயல்பட்டு வருகிறார்களோ, டிகிரி சான்றிதழை விட பொறுப்பாளர் சான்றிதழ் தான் பெரிதுன்னு சொல்பவரை செந்தில் பாலாஜி எதிர்த்து அரசியல் களத்துல வாக்கு சேகரிக்க வேணும்னு சொல்றது எப்படி சாத்தியம்? இதே போல ஈரோட்டுல இன்னொருவருக்கு பதவி. அவர் திமுகவில் அமைச்சர் முத்துசாமியை எதிர்த்து அரசியல் செய்யணும், அதிமுகவில் செங்கோட்டையனை எதிர்த்து அரசியல் செய்யணும். இவங்களை எதிர்த்து அரசியல் செய்யும் அளவிற்கு அங்க என்ன வேலை இருக்கு? நம்ம ஒண்ணு நினைக்கலாம், புதிதா இப்போதான் தொடங்கியிருக்காங்க, போக போக அரசியல் களத்துல பழகிக்குவாங்கன்னு. ஆனா இவங்க தான் நேரடியா 2026 எலெக்ஷனுக்காக தகுதியாகி பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்களே. உங்க பொறுப்பாளர்கள் நியமனத்தோட நோக்கம் என்ன? வேலை செய்யறாங்களா அவங்க, இல்ல ரசிகர் மன்றங்களுக்கு தலைவர்கள் நியமனமா? எந்த மாவட்டங்கள் முதன்மையா தெரிய வேணுமோ அந்த மாவட்டங்களுக்கு தேவையான தகுதியான முகம் தெரிந்த நபர்களை பதவிகளை நியமிக்கணும். கர்ம வீரர் காமராசரையே ஒரு இளைஞரை வைத்து தோல்வியுற வைத்த திமுகவோட பாணியில நாங்க வேலை செய்யறோம்னு நினைச்சு தலைவர் இந்த முடிவை எடுத்திருப்பாரோ? ஆனா தலைவர் இந்த முடிவை எடுக்கலையே. கள்ளக்குறிச்சியில அரசியல் செய்யணும்னா திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், ஏன் பாமக இன்னொரு பக்கம் இருக்கு. திமுகவுல பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் ஏவா வேலு அவரை எதிர்த்து அரசியல் செய்யணும், அதிமுகவுல இன்னொருவரை எதிர்த்து அரசியல் செய்யணும். இப்படி அனைத்து பேரையும் எதிர்த்து அரசியல் செய்ய தகுதியான நபரை தான் பொறுப்பாளர்களா போட்டிருக்கீங்களா? இப்படி 19 மாவட்டங்கள்ல நீங்க நியமிச்சிருக்க பொறுப்பாளர்களோட பட்டியலை எடுத்து பார்த்தா நாம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இந்த கட்சியில உண்மையா வேலை செய்ய வேணும்னு நினைக்கிற நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, அவங்களே நமது மாவட்டத்துல நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களோட புகைப்படமாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு யாரு பொறுப்பாளர்னே தெரியல. அதாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கே தங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சியில யார் என்பது குறித்து தெரியலையா. குற்றச்சாட்டு என்ன வந்துச்சு? பதவிக்கு 10 லட்சம் 15 லட்சம் கேட்கறாங்கன்னு, அதன் பிறகு பணபலமே இல்லாத நபர்களுக்கு பதவி நியமிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் அடிப்படையான பண்பாடு இல்லையா? இந்த நிகழ்வை முழுமையா பார்த்தா விஜய் கட்சியில இருப்பவங்க பணபலத்தினுடையவர்களுக்கு பதவி போடல அப்படின்னா
விஜய் கட்சியில மட்டும் இல்ல, அனைத்து கட்சிகளுமே பணத்தை எப்படி வசூல் செய்வாங்க? குறிப்பா தமிழக வெற்றி களத்துல எப்படின்னா, ஒரு ஏரியாவில் பணபலத்தோட கூடிய ஒரு கட்சியில இருந்தா, ஒருவர் கட்சியில இருந்தா, அவர்கிட்ட தலைவர் வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல தான் சாப்பிடுவாரு, அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூறி பணத்தை கறந்து விடுவாங்க. இத நாங்க சொல்லல, கட்சியிலேயே பேசிக்கிறாங்க. இதுல குறிப்பா நகர்ப்புற தேர்தலில் நின்று அந்த ஏரியாவில் வாக்குகளை பெற்று தர முடியாத அளவுக்கு தகுதி உடையவர்களை தான் இந்த பதவிகள் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துதான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பொறுப்பாளர்கள் நியமனத்துல சந்தோஷமா இல்ல, எதிர்கட்சியினர் தான். அதாவது திமுக, அதிமுக மற்றும் பிற கட்சியினர் தான் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து மகிழ்ச்சியிலும் கொண்டாட்டத்திலும் இருக்காங்க. அதாவது பொறுப்பாளர்கள் நியமனத்திலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இனி போக போக தான் தெரியும் அடுத்து யாராருக்கு தமிழக வெற்றி கழகம் மகிழ்ச்சியை தரப்போகுதுன்னு. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போறாங்கன்னு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.